சார் ஜூலை 18 அன்னைக்கு மூவி ரிலீஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நீங்க போய் ஆடியன்ஸ் கூட போய் பாத்தீங்க. எப்படி ஃபீல் இருந்துச்சு? உண்மை சொன்னா நான் அழுதுட்டேன். அஸ் அ டெக்னீஷியன் நம்ம ஒரு படம் பெருசா கொண்டு போகணும், அது பெருசா அந்த விஷுவல் ரீச் ஆகணும்னு நம்ம மைண்ட் செட் இருக்கும். ஏன்னா ப்ரொஜெக்ஷன் அவ்வளவு கேவலமா இருந்துச்சு. சென்னை மாதிரி தமிழ் சினிமாவில் சென்னை மாதிரி சிட்டிக்குள்ள நான் போய் அந்த தியேட்டர்ல அவுட்டு பார்க்கும்போது நம்ம டிஏல பண்ண வச்ச அவுட்டுக்கு 20% தான் இருந்துச்சு. மக்கள் கூட நம்ம பார்க்கும்போது தான் ஒரு ஃபைனலா நமக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கா நம்ம பார்க்குற ஒரு விஷயம் ஃபைனல் தான். நம்ம புள்ள நம்ம ஸ்க்ரீன்ல அப்படி பார்க்கணும்னு நினைச்சு போகும்போது இந்த மாதிரி இருக்கும்போது அன்னைக்கு அழுதுட்டேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு அவுட். ஃபேக்டரியில டார்க்னஸ் மெயின்டைன் பண்ணும்போது லைட்டிங் சேலஞ்ச் எப்படி ரொம்ப இருந்துச்சா? ஆமா, ரொம்ப அதிகமா இருந்துச்சு. எந்த ஷாட்க்கு ஸ்பெஷல் ஆங்கிள் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணீங்க சார்? இந்த ரோடு சீக்வன்ஸ் இருக்கும், அது நம்ம ஒரு 360 ரிக் யூஸ் பண்ணியிருக்கேன். காருக்குள்ள ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் போகும்போது, அதுக்கப்புறம் ரன்னிங் மேட்ரு, இந்த டாகு தோறுத்துற மேட்ரு, அந்த மாதிரி மேட்ருக்கெல்லாம் நிறைய ஷாட் கிம்பிள் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து இந்த டேரக்டர் கூட நீங்க ஒர்க் பண்றீங்களே, அது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு சார்? உண்மை சொல்லணும்னா நான் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணல, என் மச்சி கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா டைரக்டரை பார்க்கும்போது அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு.